எதை பற்றியும் கவலைப்படணும்னு தேவை கிடையாது. இங்கே வந்து ஒன்றும் கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லாம் நார்மலாக போயிட்டு இருக்குது. பல பேர் பல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பல பேர் இதுக்காக பேசுகிறாங்க. அவங்க வியூஸ்க்காக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் தடுத்து இருக்கு. ஒரு இது கூட கிடையாது. அப்டேட்டு அப்படி உங்களுக்கு இது வந்தாலும் அல் ஜசீரா நியூஸ் பார்த்தா கூட உங்களுக்கு எல்லாம் அது டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. எதை பற்றியும் கவலைப்படணும் ஒன்றும் கிடையாது. இங்கே எல்லாம் நல்லா விதமாக மக்கள் நல்ல விதமாக இருக்குது. எல்லாம் பிரச்சனை இல்லை. அது எது ரன்னிங் எல்லா பிஸ்னஸும் போயிட்டு இருக்குது. எல்லா பிஸ்னஸும் நல்ல விதமாக போயிட்டு இருக்குது. இப்போ எல்லா பிஸ்னஸ் நல்லா போடுறதுனால எல்லா மக்களும் வேலைக்கு போயிட்டு இருக்குது. எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது. பல பேர் அப்படி இப்படின்னு சும்மா பேருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லமாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் ஒன்றுத்தையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்கே வந்து எல்லாம் சூப்பராக இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இது மாலில் ஒரு ஏரியா, மேலே உள்ள ஏரியா. மாலில் பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. இங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா இடமும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு எல்லா இடத்தையும் காட்டுறேன் பாருங்கள். மாலில் இது தான் மாலு. பார்த்தீங்களா? மால் ஒரு சைடில் மாலுக்கு இந்த சைடு 2 சைடு இருக்குது. இது ஒரு சைடு. இந்தான பக்கத்தில் போனால் அந்தான இது கார்டனு, அங்கே அது பள்ளி. இது தான் அபுதாபியில் எல்லாம் இங்கெல்லாம் வந்து சூப்பராக இருந்துகிட்டு இருக்குது. வந்து அந்த மாதிரி ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நல்ல விதமாக நடந்துகிட்டு இருக்குது. அதனால் யாருமே வந்து பயப்படுவானா. இங்கே நல்ல விதமாக நாங்களும் சேஃபாக இருந்துகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், நீட்டாக ரொம்ப நீட்டம். இது மேலே மாடியிலையும் இருக்குது. இது மேலே மாடி இருக்குது. வச்சுருக்குறாங்க, சூப்பராக கட்டியிருக்காங்க. எடுக்கிறதுக்கு நிறைய இடம் வச்சுருக்குது. எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்குறாங்க. அந்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முடியலை இங்கே. அதனால் இப்போ ரொம்ப சேஃபாகிடுச்சு. ரொம்ப எல்லாம் தடுத்துட்டு ரொம்ப இந்த நாட்டு மக்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விதமாக இருந்துகிட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காகத்தான் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து பதிவு வந்து இங்கே நல்ல விதமாக நார்மலாக நல்ல விதமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் எடுத்தது. இதெல்லாம் இந்த மாலோட மே சைடில் மாலோட இன்னொரு சைடு பார்க்குறீங்க. இது நீட்டாக மால் உள்ளது. இங்கே வந்து ரொம்ப யாருமே இல்லை பாருங்கள். அந்தளவுக்கு ஃப்ரீயாக யார் வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பகலில் எல்லாம் நோன்பு நாளில் யாருமே வரல. நோன்பு வச்சுட்டு யாருமே வரல இன்றைக்கி. இங்கே வந்து இப்போ வந்து மக்கள் நல்லா நார்மலாக போயிடுச்சு. நல்ல விதமாக போயிட்டுருக்குறாங்க. இங்கே நல்ல விதமாக பிஸ்னஸ்லாம் எல்லாம் போயிட்டுருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. வேலைக்கு போகிறாங்க, காலைல வேலைக்கு போகிறாங்க. எல்லாத்துக்கும் மாதம் சம்பளம் கிடைக்குது. மாதம் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க செலவு பார்த்துக்கிறாங்க. சாப்பாட்டு ரூம்லாம் பார்த்துக்கிறாங்க. இங்கே வந்து ஹைஃபை லைஃப் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நல்ல விதமாக ரன்னிங் அவங்கவுங்க நார்மலாக எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களும் இன்றைக்கி ரோட்லலாம் பயங்கரமாக பிஸியாக மக்கள் போயிட்டு இருக்குது. கடைகள்லாம் நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குது. கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகள் எல்லாம் நல்ல விதமாக போயிட்டு இருக்குது. பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அபுதாபியில் தான். அபுதாபி வந்து சூப்பராக இன்றைக்கி போயிட்டு நல்ல விதமாக போயிட்டு நல்ல விதமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இயல்பு நிலையெல்லாம் சூப்பராக இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்க இயல்பு நிலை சும்மா சூப்பராக எல்லாமே நல்ல விதமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது பள்ளியாச ஒரு சைடு பார்க்குறீங்க. இது வந்து டவரு, மேலே டவரை பாருங்கள். இதுதான் இந்த டவரு. ஃபஸ்ட்டு அங்கே காட்டுறோம்ல, அது பக்கத்தில் தான் நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா டவரில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப எல்லாம் நல்ல விதமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து இது தான் இங்கே லைஃபு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இங்கே எல்லாம் நல்ல விதமாக நார்மலாக இருந்துகிட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நீங்கள் அபுதாபி சிட்டி தான் பார்க்குறீங்க. எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். இங்கே எல்லாம் சும்மா சூப்பராக இருந்துக்கிட்டு இருக்குது. யாரும் பேடிக்க வேணாம், பேடிச்சிக்கிட்டு இருக்க வேணாம். ரொம்ப எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்க வேணாம். எல்லா மக்களும் நல்ல விதமாக இருக்குது. இப்போ பார்த்தேன் வெளியிலலாம் எல்லாமே நல்லா இருக்குங்க. இங்கே துபாய் பொறுத்த முடியும், அபுதாபி பொறுத்த முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பல பேர் பல மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு எதை நம்ப வேணாம். இங்கே வந்து எதுவுமே இங்கே வந்து மீடியா எடுக்கக்கூட இங்கே லைசன்ஸ் வேணும். இப்போ அப்படி வச்சுருக்குறாங்க. இங்கே உள்ள தகவலில் இதெல்லாம் சொல்லணும்னா இந்த ஊரை விட்டே, நாட்டை விட்டு அனுப்பிடுவாங்க தவறாக சொன்னால். அந்த அளவுக்கு இங்கே வந்து செக்யூரிட்டி, சேஃப்டி எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இது மன்னராட்சி, மக்களாட்சி இல்லை. மக்களாட்சி நினச்ச மாதிரி பேசுகிறதுக்கும் நினச்ச மாதிரி எழுதுறதுக்கும் இது மக்களாட்சி கிடையாது, மன்னராட்சி. அதாவது நினச்ச மாதிரி பேச முடியாது, எழுத முடியாது. அதனால் இதெல்லாம் அடக்கி தான் பேசணும். இங்கே எல்லாம் இந்த ஊரில் வந்து எடுக்கிறது கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ பண்ணுறது கூட
அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அனுமதி வேணும். அனுமதி இல்லாமல் அனுமதி தர மாட்டாங்க. எதுவும் எடுக்க முடியாது. இங்கே யார் மற்றவங்கள எடுக்கக்கூடாது. மற்றவங்கள ப்ரைவசி பாதிக்கணும். மற்றவங்கள எடுத்தால் கூட யார் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட பிரச்சனை ஆகிடும். அந்த மாதிரி உள்ள ஊர் இது ரொம்ப பாதுகாப்பாக உள்ளது. நல்லா இருக்குது. நல்லா பாதுகாப்பு. இங்கே வந்து பாதுகாப்பு குறவே கிடையாது. 100% இங்கே பாதுகாப்பு இருக்குது. சரிங்களா? அதை பற்றி யாரும் எதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம். ஊரில் உள்ளவங்க பேதிக்கிட்டு ஒவ்வொரு நியூஸை பார்க்குறப்ப தமிழ் நியூஸை பார்த்தா அப்படி இப்படி அது போயிடுச்சு இது போயிடுச்சு ரொம்ப வதந்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. வதந்திகளை யாரும் நம்ப வேணாம். வதந்திகள் நம்பாதீங்க. ஒரிஜினல் 100% நல்ல சேஃப் செக்யூரிட்டியாக எல்லா மக்களும் இருந்துகிட்டு இருக்குது. எதை பற்றியும் ஊரில் உள்ளவங்க யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். இங்கே நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இந்த பதிவு வந்து எல்லாம் தைரியமாக இருங்க. ஒன்றும் இங்கே ஒன்றும் நார்மலாக மக்கள் வேலைக்கு போயிட்டுருக்கு. 3 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க. நான் இன்னும் போயிட்டு தான் இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை.